முன்னோர் வழி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சபரிமலை ஸ்ரீ ஐயப்பனை கார்த்திகை 1ஆம் நாளிலிருந்து 40 நாட்கள் நோன்பிருந்து அவனை தரிசித்து விட்டு வருகிறார்கள் பக்தர்கள். அது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இருந்தே நடைமுறையில் உள்ளது. ஐயப்பனுடைய வரலாறு என்பது அனைவருடைய நம்பிக்கை. அவருக்கு சென்று நெய்யபிஷேகம் செய்து வந்தால் நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் தீரும் என்ற நம்பிக்கை. ஐயப்பனுடைய விரதத்தில் அந்த 40 நாட்கள் 40 நாட்களில் ஒரு மனிதன் மனம், புத்தி தெளிவு பெற ஒரு மண்டலம் ஆகும். ஒரு மண்டலம் கழித்தால் அவனுடைய மனமும் மாறும், புத்தியும் தெளிவு பெறும். அதற்காகத்தான் ஒரு மண்டல விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்க போக வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் நானும் சபரிமலைக்கு சென்று வந்திருக்கின்றேன். இப்போ அந்த விரத முறைகளை பற்றி பலவிதமான கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். எப்படி சொல்லப்படுகிறது என்றால், அதாவது கருப்பு வேட்டி, நீல வேட்டி, காவி வேஷ்டி, இப்படி பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை சொல்கிறார்கள். அதாவது கருப்பு வேஷ்டி அணியக்கூடியவர்கள் யார் என்றால் கன்னிச்சாமிகள், குறைந்த வயது உடையவர்கள். குறைந்த வயது உடையவர்கள் கருப்பு, நீலம் இந்த மாதிரியான உடைகளை அணிந்து கொள்ளலாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் வயசில் காவியை உடுத்தக்கூடாது. இப்போ சாதாரணமாகவே காவி வேஷ்டியை பலரும் அணிந்து வருகிறார்கள். அப்படி அணியக்கூடாது. ஏன்னா காவி நிறம் நம் மனநிலையை மாற்றும். மனநிலையை மாற்றும் என்றால் என்ன பொருள் என்றால், நமக்கு ஒரு துறவரம் தோன்றக்கூடிய எண்ணங்களை அது உண்டு பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு பெரிய பெரிய சந்நியாசம் வாங்கியவர்கள், தீட்சை வாங்கியவர்கள், இவர்களெல்லாம் காவி உடை அணிந்திருப்பார்கள். ஏன்னா அவங்கள் மனதாலும் எண்ணங்களாலும் அவர்கள் துறவரமாகி துறவியாகி விடுகிறார்கள். அதாவது இச்சைகள், ஆசைகள் அனைத்தையும் அடக்கி, ஐம்புலங்களையும் அடக்கி அவர்கள் இருக்கிறார்கள். அவர் காவி உடைகள் அணிகிறார்கள். இல்லை 50 வயதுக்கு மேற்பட்ட மனிதர்கள் காவி உடை அணியலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லா பக்குவமும் வந்துடும். குறைந்த வயதில் காவி உடை அணியக்கூடாது. அதற்காகத்தான் இந்த கன்னிச்சாமிகளுக்கு கருப்பு நிற வேஷ்டி, நீல நிற வேஷ்டி இவைகளை அணிய வேண்டும் என்று அந்த குருசாமிகள் சொல்வார்கள். குருசாமிகள் அவர்களுக்கு பக்குவம் அடைந்து விடுவார்கள். அவர் காவி உடை அணிவார்கள், வெள்ளை உடையும் அணிவார்கள். ஆனால் அதில் உள்ள அர்த்தம் இன்னும் இருக்கின்றது. எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கின்றது விரத முறைகளில். அதாவது கருப்பு நிறம் அணிந்து இப்போ நம்ம காட்டுக்குள்ளே செல்கிறோம். இப்போ 48 மைல் எரிமேலி என்ற ஒரு இடத்தில் இருந்து ஐயப்பனுடைய சன்னிதானம் 48 கிலோமீட்டர். அவ்வளோ தூரம் நடந்து தான் நம்ம செல்கிறோம். அந்த நடந்து செல்லும்போது கொடிய மிருகங்கள் நடமாடக்கூடிய பகுதி அது. யானைகள், புலிகள், கரடிகள், இப்படி எல்லா விதமான மிருகங்களும் அந்த அடர்ந்த காட்டுக்குள் நடமாடும். அப்பொழுது ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற ஒரு நடை பாடல்களுடன் நடந்து செல்வார்கள். கருப்பு நிறம் அணிந்திருந்தால் இருளோடு இருளாக இருக்கும்போது அந்த வெகு தூரத்தில் உள்ள மிருகங்களுக்கு அது இருளாகத்தான் தெரியும். ஒரு மனிதராக தெரியாது. ஏன்னா அவங்க வெள்ளையாக உடை அணிந்திருந்தால் அந்த வெள்ளை உடையை பார்த்தோடனே அதுக்கு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியும். அப்பொழுது அந்த திசையை நோக்கி அது வர ஆரம்பிக்கும். அதனால தான் பெரும்பாலும் கருப்பு நிறம், நீல நிறம் அணிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதற்குத்தான் அது அணியப்படுகிறது. பிறகு இந்த வீட்டில் விரதம் இருக்கும் காலங்களில் எதுக்காக இப்போ மழை பெஞ்சின்னு வைங்களேன், மழை பெஞ்சால் கொடை பிடிக்கக்கூடாது. கொடை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு? கொடை பிடித்தால் இங்கு கொடை பிடித்து பழகி விடலாம். அங்கே மலைக்கு சென்றால் 10 நாள் அந்த பெருவழி பாதையில் நடந்து போகும்போது மழை பெய்யும், வெயில் அடிக்கும், காற்றடிக்கும், புயல் அடிக்கும்.
அனைத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உடம்பு வலுவாக்கிக்க வேண்டும். உடம்பு தாங்கக்கூடிய சக்தி வந்துடும். இப்போ 2 நேரம் குளிக்கிறது எதுக்கு? அந்த பனி காலத்தில் அந்த பனிக்குள்ளே போகும்போது நம்ம உடம்பு தாங்கணும், இந்த பனியை தாங்கணும். அதுக்காக என்ன 2 நேரம் அந்த காலையில் சூரிய வெளிச்சத்துக்கு முன்பும் இரவு ஒரு சூரியன் அடங்கிய பிறகும் குளிக்கிறது எதுக்கு? அந்த குளிரை தாங்கக்கூடிய சக்தி நாம் 40 நாட்கள் இருக்கும்போது அந்த மலைக்கு போகும்போது அங்கே உள்ள குளிரை நம்ம தாங்கிக் கொள்ளலாம், அந்த இது வந்துவிடும். இப்போ செருப்பு அணியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு செருப்பு அணியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? அது விரதத்துக்குள்ளலாம் வராது, பயிற்சி தான். அந்த செருப்பு அணிந்து நம்ம மலைக்கு சென்றால் அது வலிக்கிடும், வலிக்கி விட்டுரும், கிரிப்பு கிடைக்காது, கீழே விழுந்துருவோம். ஏன்னா ஏற்றமும் இறக்கமும் அதிகம் இருக்கும். அதனால் இந்த கால் நமக்கு வலுப்படணும். செருப்பு போட்டே பழகிருப்போம், அந்த கால் நைஸாகவே இருக்கும். அப்போ அங்கே போய் எப்படி நடந்தால் அந்த கால் என்ன ஆகும்? பிச்சிடும், ரத்தமாக பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால தான் இங்கே 40 நாட்கள் பயிற்சி எடுக்காங்க, செருப்பு இல்லாமல் பயிற்சி எடுக்காங்க. அது விரதத்துலேயும் சேராது, அது எல்லாம் பயிற்சி தான். பிறகு தலையணை வச்சு தூங்கக்கூடாது, துண்டை விரித்து படுக்கணும், போர்வைகள் விரித்து தான் படுக்கணும், சுகபோகமாக படுக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? அந்த சுகபோகமாக படுத்தா, இப்போ வீட்டில் படுத்துருக்கவங்க காட்டுக்குள்ளே போனால் சுகபோகமாக படுக்க முடியாது. எங்கேனாலும் படுக்கணும். எங்கேயாவது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும், அந்த ஓரத்தில் போய் கொஞ்சம் சின்ன மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும், அந்த இடத்துலையும் போய் படுத்துக்கிடணும். வேறு வழி கிடையாது காட்டுக்குள்ளே. ஏன்னா நான் அந்த காட்டுக்குள்ளே போனால் இந்த நடு இடத்துக்கு சென்றால் அழுகை இன்னொரு இடம் இருக்குது, அழுதா நதி இருக்குது. அந்த நதியில் குளித்தாலே பல நோய் போயிடும். இப்போ பெரிய வரலாறை கண்டுபிடிச்சிக்கலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் அது தெரியாது, மேலோட்டமாக சொல்லுவாங்க, அது உள்ள அர்த்தம் தெரியாது. அந்த அழுத நதியில் குளித்தாலே பல நோய் போயிடும். அந்த இடத்துலலாம் மழை பெய்யும். அப்போ கூட எங்கேயாவது ஒரு மூலையில் போய் படுத்து கிடக்கணும். அப்போ இந்த உடம்பு எல்லாம் தாங்கணும். அப்போ நம்ம தலாணி தேட முடியுமா? போர்வை தேட முடியுமா? மெத்தையை போட முடியுமா? ஒன்றும் முடியாது. அதுக்கு நம்ம வீட்டில் எந்த இதுவும் இல்லாமல் தலையாணி கூட வைக்காமல் வெறும் துண்டை தரையில் விரித்து படுத்துக்கிடணும். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் மாலை போட்டிருக்குது என்ன? நம்ம இதயத்து பக்கத்தில் ஐயப்பனை வச்சுருக்கோம். நியாயமாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும். முக்கியமாக பிரம்மச்சரிய விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். நம்ம யார் பெண்கள் எதில் வந்தால் எல்லாரையும் தாயாகவே நினைக்கணும். எந்த கெட்ட எண்ணங்கள் வந்துடக்கூடாது மனசில். அப்படி ஒரு எண்ணம் வரப்போகிற சூழ்நிலை வந்தால் ஐயப்பான்னு ஒரு சவுண்டு நம்ம மனசுக்குள்ளே சொன்ன உடனே அந்த எண்ணம் போயிடும். அப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த விரதத்தை கடைப்பிடிச்சி மாலைக்கு நம்ம செல்கிறோம். இங்கே இருக்கிறது எல்லாமே பயிற்சி தான். மாலை போட்டு 40 நாட்கள் 41 மண்டலம் விரதம் இருக்கோம்னா இங்கே எடுக்கிறது பயிற்சி, நம்ம சாமியே கிடையாது. இதில் வேற நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், உங்களை சாமின்னு தான் சொல்லணுமோ மாலை போட்டிருந்தா அப்படின்னு சொன்னார். உங்களை யார் சாமின்னு சொல்ல சொன்னால்? அண்ணமனையே சொல்லுங்கள், ஐயான்னு சொல்லுங்கள், இல்லை தம்பின்னு சொல்லுங்கள், அதை பற்றி தவறு இல்லை. தன்னை எங்களை போல் நான் மாலை அணிந்து இருந்தால், என்னை போல் எதிரே ஒரு மாலை அணிந்த ஐயப்பன் வந்தால், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவர் ஐயப்ப பக்தர் என்றால் சாமி சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லணும். அது ஒரு சாமி ஐயப்ப மாலை அணிந்த பக்தர் மரியாதை நிமித்தமாக ஐயப்பா சுவாமியே சாமி சரணம் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு கண்ணியத்துக்காக. அப்போ எதிர மாலை போட்டு வர்றவங்களை வாடா, உட்காரடா, போடா, வாடா அப்படின்னு பேசினா அந்த மரியாதை இருக்குது அதில். அப்போ மாலை போட்டுறது, அப்புறம் நம்ம ஒழுக்க நிலையெல்லாம் கடைப்பிடிக்கணும். அந்த ஒழுக்கம் வரணும்னா இப்படியெல்லாம் வரணும். அதுக்காக சும்மா நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க, எங்களை சாமின்னு கூப்பிடுங்க, நாங்கள் மாலை போட்டிருக்கோம், எங்களை சாமின்னு தான் நீங்கள் கூப்பிடணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. எங்கள் பேரை சொல்லியே கூப்பிடுங்க, அண்ணன் சொல்லுங்கள், தம்பின்னு சொல்லுங்கள், எப்படி வேணாலும் சொல்லுங்கள், என்ன முறையோ அதை வச்சு கூப்பிடுங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தேவையே இல்லை அதை பற்றி. ஆனால் நல்ல ஆய்வு பண்ணுங்க. இப்போ சபரிமலைக்கு போகாமே சபரிமலையை பற்றி விமர்சனம் பண்ணுறது. சபரிமலைக்கு சென்று ஒவ்வொரு இடங்களாக சென்று ஆய்வு பண்ண வேண்டும். ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரி. அந்த பிரம்மச்சாரியை நம்ம காணப்போகிறோம்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை பேசணும். நான் யாரையும் குறை சொல்லலை. இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பகிர்கிறேன். சாமி சரணம்.